இதெல்லாம் அவ எந்த நம்பிக்கையில பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க எல்லாரும் வருவீங்கன்ற நம்பிக்கையில தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்க எல்லாம் வருவீங்களான்ற சந்தேகம் கூட இல்ல. கண்டிப்பா வருவீங்கன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ சொன்னதை கேட்ட எனக்கே நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சு. அவளோட நம்பிக்கை நாளைக்கு அவ நம்பிக்கையா தான் போகும். ஐயோ, நானாவது எல்லாத்தையும் மறந்து அங்க வர்றதாவது மறக்கிற மாதிரி அந்த கயல் குடும்பம் எனக்கு பண்ணிருக்கு. அதானே வேதவள்ளி அம்மானா ரோஷக்காரியாச்சே. நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க பையனுக்கு அந்த ரோஷம் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. என்னது? ஐயோ, கோவப்படாதீங்க. நான் அப்படி கேக்கல. நீங்க ரோஷமா வளகாப்புக்கு வராம இருக்கிற மாதிரி உங்க பையனும் வராம இருப்பாரா? இங்க பாருங்க, என் பிள்ளைங்க என்ன மாதிரி தான். என்ன மீறி அந்த பக்கமே வரமாட்டான். நீங்க தான் அப்படி சொல்றீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றீங்க? அந்த கயல நம்ப முடியாதுன்னு சொல்றேன். அவ ஏதாவது பண்ணி அவ நினைச்சத சாதிச்சிருவா. அதுலயும் உங்க பையன் கண்டிப்பா வருவார்னு எல்லார்கிட்டயும் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறான்னு தோணுது. அப்படியா சொல்றாவ? ஆமா, ஒருவேளை உங்க பையன் உங்களை மீறி வளகாப்புக்கு வந்துட்டாரு, அவரு உங்க பிள்ளையா இருக்க மாட்டாரு. இந்த வீட்டோட மருமகனாத்தான் இருப்பாரு. அப்புறம் நீங்க இந்த குடும்பத்துக்கிட்ட தோத்ததா தானே இருக்கும். நீங்க எங்கேயும் அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்னு உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். என்னடா அவங்க குடும்பத்துக்கு ஆப்போசிட்டா பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? என்னதான் என் புருஷனும் நானும் கயலுக்கு சொந்தக்காரங்களா இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சம்பந்திமா. உங்களோட அந்த பொறுமை, உங்களோட சாந்தமான பேச்சு, மகாலட்சுமி கலையா இருக்கிற அந்த முகம், எல்லார்கிட்டயும் அன்பா பேசுற அந்த குணம், அந்த நிதானம், அதை விட உங்க உடல் வாகு இருக்கே, பழைய படத்துல வர்ற. சரி சரி. ஆ